ரஹிமா ரஹ்மான், அமீன் ரஹ்மான் இருவருமே தன்னுடைய தந்தையை அவதூறாக தரம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி கதை கதையாக அடுக்கி சில யூடியூபர்ஸ் அவரை விமர்சனம் செஞ்சாங்க இந்த டைவர்ஸை நோக்கி. ஸோ அதற்கு அமீன் ரஹ்மானும் ஒரு பக்கம் ரஹிமா ரஹ்மானும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது 30 ஆண்டு கால திருமண வாழ்க்கையை என் அப்பா சரியாக தான் வாழ்ந்தார், இப்பொழுது என்னமோ அவர்கள் பிரிகிறார்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க விளம்பரம் தேடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செருப்படி அடிக்கிற மாதிரி சரியான கேள்வியை யாரெல்லாம் அதாவது ஆதாரம் இல்லாம அவதூறாக பேசினார்களோ அவர்களை பார்த்து சரியான கொஸ்டின் தான் எழுப்பியிருக்கிறாரு ரஹ்மான். ஒரு பக்கம் அமீன் ரஹ்மான், ஒரு ஆண் பிள்ளைக்கு தன்னடக்கம் தேவை அப்படின்றது பெண் பிள்ளைக்கும் தன்னடக்கம் தேவைதான். ஆனா ஆணாக இருந்து கொண்டும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தன்னுடைய நெஞ்சை, அதாவது அனைவருடைய நெஞ்சை வருடியவாறு வார்த்தைகளை வெளியிட்டு இருக்கிறார். என் அப்பா இசைத்துறையில மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் தான். அவர் இசைத்துறையில் மட்டுமல்ல, அன்பு, மரியாதை, பண்பு இவை அனைத்திலும் சாதனை புரிந்தவர். ஆகையால் அவர் ஒரு லெஜண்டாக தான் கருதப்படுகிறார். அவரை பற்றி இப்படி ஒரு அவதூறாக பேச வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. தயவு செய்து இந்த மாதிரி செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பணிவா கேட்டிருக்கிறார். இதைவிட அதாவது மகன்களாக இருக்கக்கூடிய மகள்களாக இருக்கக்கூடிய இருவருக்குமே அந்த நெஞ்சம் என்பது, இதயம் என்பது ஒன்றுதான். நம்மள மாதிரி அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். ஸோ அவங்களுடைய அப்பா அம்மா பத்தி இல்லாத ஒரு பொய்யை சொன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் அவர்களுக்கும் உண்டாகி செருப்படி அடிக்கிற மாதிரி ரஹீம் கரெக்டா அந்த யூடியூபர்ஸை பார்த்து கரெக்டாக தான் கேட்டிருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம்லையும் ஒரு பக்கம் போஸ்ட்டை போட்டு அப்பாவை அந்த மாதிரி பேசாதீங்க, அம்மாவை அந்த மாதிரி நடத்தாதீங்க, இதை பற்றி பெரியதாக அதாவது தனியுரிமையை பாதிக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ்க்கு ஒரு பக்கம் போஸ்ட்டை போட்டாலும் அதை கண்டுகொண்ட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னை பற்றிய கருத்துக்கள் அனைத்தும் தவறா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை நீக்க வேண்டும், உடனடியாக யூடியூப்ல இருந்து நீக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒரு வக்கீல் மூலமாக வக்கீல் நோட்டீஸை அனுப்பி அனைவருக்கும் அலர்ட் கொடுத்திருக்கிறாரு. உண்மைதாங்க, தன்னுடைய பிள்ளைகள் வருந்துவது உண்மைதானே. ஸோ நான் பண்ணாத ஒரு குற்றத்திற்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை அனுபவிக்கணுமா? எந்த மனிதனாவது வெறும் செக்ஸுக்காக, வெறும் கள்ள தொடர்புக்காக, வெறும் பாலியலுக்காக மட்டும்தான் விவாகரத்தை கேட்பானா? முட்டாள்தனமான ஒரு விஷயம் இது. எல்லாருக்குமே ஒரு பக்கம் கேரக்டர்னு ஒன்று இருக்கு, ஒரு பக்கம் நிறைய விஷயம் இருக்கும். ஒரு குடும்பத்தில் 1000 சூழல் இருக்கும், எதையோ ஒன்று எதிர்பார்த்து கிடைக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த விஷயம் எல்லாம் பர்சனல் லைஃப்ன்றதுனால தான் அவர்கள் நாங்கள் மிகுந்த மன அழுத்தத்துடன் தான் பிரிகிறோம், உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது, அதாவது உண்மையாக காதலித்திருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தை எல்லாம் வரும். வெறும் சும்மா நானும் நீயும் பழகிறோம்னா அசால்ட்டா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க டைவர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்க பொதுவான ஒரு பார்வையில பாருங்களேன். தனுஷ் ஐஸ்வர்யா பிரிந்தார்கள், அப்பொழுது தனுஷை பற்றி அவதூறான வார்த்தைகள், தரம் கெட்ட ஒரு வார்த்தைகள், அதுக்கப்புறமா கதையாக ஏதோ சொன்னார்கள். ஆனா தனுஷ் அவர்கள் அதை எதிர்க்கவில்லை. ஒரு பக்கம் அதற்கான நோட்டீஸ் எதுவுமே அனுப்பல. ஒரு பக்கம் ஈமான் அவர்கள் அதாவது சிவகார்த்திகேயன் மீது குற்றச்சாட்டு வைத்தார், அதற்கும் அவர் தகுந்த பதிலும் அளிக்கவில்லை, யாரையும் கண்டிக்கவும் இல்லை. ஸோ இதெல்லாம் அவர்களை குறை கூற சொல்லவில்லை. அவர்கள் கண்டுகொள்ளாத ஒரு கணத்தால் எல்லாமே தொடர்ந்து அடுக்கடுக்காக நல்லவர்கள் மீதும் அதே குற்றச்சாட்டு பாய வேண்டும், பாய்ந்தால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீதும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கருத்துரிமைக்கு தடை போடுறீங்களா? ஆமா, இவர் கிழிச்சிட்டாரு. ஒரு பக்கம் அரசியல் ஒரு ஆட்சி நடக்குது, அதுல போய் குறை சொல்லு. இல்ல வேற எதனா ஒரு விஷயத்துல நல்ல ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஊருக்கு இது கிடைக்கல, சோ நீ போய் வெளிப்படுத்து. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிழிக்காம ஒருத்தரோட பர்சனல் லைஃப், அதாவது ஒரு அறைக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும். இவர் விளக்கு வச்சு எல்லாத்தையும் பார்ப்பாரா? என்னதான் நடக்கிறது இந்த சமூகத்தில்? கருத்து சுதந்திரம் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று தெரியாமலே கருத்துரிமை எனக்கு இருக்கிறது, நான் அதனால் ஒருத்தரோட பர்சனல் லைஃப்ல உள்ள நுழைஞ்சு பேசுறதுக்கு எவனுக்குமே அருகதை கிடையாது. அவன் பர்சனல் லைஃப்பை பார்த்தா அதை விட கேவலமாக இருக்கும். அவர்கள் எதற்கு வேண்டுமானாலும் பிரிவார்கள். வெறும் பாலியல் தொல்லை, ஒரு பக்கம் கள்ள தொடர்பு, இதற்காக மட்டும்தான் ஒரு மனிதன் விவாகரத்தை அறிவிப்பானா? இன்றைக்கு தமிழகத்தில் அவ்வளவு கோடி விவாகரத்துகள் இருக்கிறது. அத்தனைக்கும் காரணம் என்ன? வெறும் பாலியல், கள்ள தொடர்பு, ரிலேஷன்ஷிப், இது மட்டும்தான் இருக்கிறதா? அது மட்டும் மிகுதியாக இருக்கிறத தவிர அதையே காரணமாக அடுக்கக்கூடாது. அதிலும் முற்றிலுமாக இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி சாய்ரா பானு அந்த விவாகரத்தை அறிவித்த பிறகு உடனே பாத்தீங்கன்னா மோனிகே டே என்ற சொல்லக்கூடிய அந்த கிட்டாரிஸ்ட் தன்னுடைய கணவரை பிரிவதாக விவாகரத்தை அறிவிக்கிறார். இதை தாங்க, இது ஒண்ணு போதும்
நம்மளுக்கு இதை வச்சு அடுக்கடுக்கான கதைகளை அடுக்கி கொண்டே போகலாம் என்று சொல்லிட்டு யூடியூபர்ஸ் பலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த பக்கம் ஹோட்டல்ல ரூம் போட்டாங்களாம், அந்த பக்கம் இப்படி இருந்தாங்களாம், இவங்கெல்லாம் எல்லாத்தையும் போய் பார்த்தா மாதிரி ஆதாரத்தை திரட்டி கையில வச்சிருக்கிற மாதிரி இப்ப நிரூபிக்க சொன்னா நிரூபிக்க முடியுமா? இதுதான் கருத்துரிமையா? கருத்துரிமை என்பது எதற்கு கொடுத்தார்கள்? ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அதுல என்ன வேணாலும் கேட்கலாம், ஒரு பொது விஷயத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த விஷயத்தை கேட்கலாம். பர்சனல் லைஃப்ல உள்ள புகுந்து யாரையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை பற்றி சொல்லி இந்த நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? பிரிகிறார்கள், செய்திதான். ஆமா, ஒரு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் வாங்கிய நபர் ஒரு குடும்ப வாழ்க்கையிலிருந்து பிரிகிறார் என்றால் அது மனம் வருந்தக்கூடியதுதான், அது எல்லாரும் தெரிஞ்சுக்க கூடியது. சோ அதை ஓகே, அவங்க எதற்காக பிரிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யாருமே குறை சொல்லல, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒரு கோர்ட்டுக்கு போகல, எந்த ஒரு விஷயமும் பண்ணல. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி நாங்க பிரிகிறோம், அப்ப ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து நாம இப்ப பிரிஞ்சாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு தானே எடுத்திருக்காங்க. அதுலயும் மனம் வருந்தி தான் எடுத்திருக்காங்க. அதுவும் சாய்ரா பானு தான் அறிவிச்சிருக்கிறாரு. ஏஆர் ரஹ்மான் அறிவிச்சுட்டு அந்த பக்கமா மோனிகா டே அறிவிச்சிருந்தா கூட கனெக்ஷனை உண்டாக்கலாம். இவங்க எதுவுமே சம்மந்தமே இல்ல, சாய்ரா பானு தான் அறிவிச்சாங்க, அந்த பக்கமா மோனிகா டே அறிவிச்சாங்க. இப்ப ஏஆர் ரஹ்மான் தான் அவருக்கு தொடர்பு இருந்தா கூட இவர் தானே முதல்ல அறிவிச்சிருக்கணும். சோ இந்த பாயிண்டே முத தப்பு தான். இதை விட இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் இரவுல மட்டும்தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தனி அறையில இசையமைப்பாரு. அதை வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. மோகினி டே கூட தனியா ஒரு ரூம்ல இவர் வந்து உல்லாசமா, டைட்டில் இதெல்லாம் உல்லாசமா இருக்கிறாரு. ஒரு கேவலமான டைட்டில், ஒரு கேவலமான ஒரு படைப்பு. இதில் வேற கருத்துரிமை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறை. அதாவது ஒரு பக்கம் விவாகரத்து கேட்பவர்கள் சொட்டதலையா இருக்கிறான், எனக்கு விவாகரத்து கொடுங்க, எனக்கு முடி உதிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் கொரட்டை விட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களை அடுக்கி, இல்லை எங்க அம்மா வீட்டை மதிக்கல, இவங்க வந்து எங்க அப்பா அம்மாவை மதிக்கல இப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை அடுக்கி எல்லாருமே வந்து விவாகரத்து கொடுக்கலாம். அது பெண்ணின் மனம் பொறுத்து, ஒரு ஆணின் மனம் பொறுத்து. அவர்கள் இருவருக்கு என்னமோ நடந்திருக்கிறது. ஸோ அதை பற்றி பேச யாருக்குமே இங்க தகுதி இல்லை. இதில் இன்னொரு நபர் சொல்லுகிறார், இவர் வந்து திலீப் குமாரா இருந்து ஏஆர் ரஹ்மானா மாறினதுனாலதான். அதாவது இது வந்து எதை குறிப்பிடுது என்றால், ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் மாறியதால் தான் இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள். இதை கூடவா எவனா சொல்லுவான்? ஆமா சொல்லுவாங்க, ஆல்ரெடி சொன்னவங்க தானே. சத்யராஜ் அவர்கள் பெரியாரினுடைய தொண்டன், தீவிர தொண்டன். சோ அந்த வழியில நடக்கிறது அவருடைய உரிமை, அவர் எப்படினாலும் நடந்துட்டு போறாரு. இவர் வந்து கடவுளை மதிக்காதனால தான் அவங்களுடைய மனைவிக்கு வந்து கோமா நிலையில போயிட்டு இவர் சேவை செய்யற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வந்து அதையும் வெளியிடுறாரு. இது வந்து எப்படின்னா, அப்போ விஜயகாந்த் அவர்கள் மிக மிக நல்லவர், அவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சாரு, அவருக்கு நோய் வந்து செத்ததுக்கு காரணமோ இதுதான் இருக்குமா? அவர் கடவுளை மதிச்சாரு, தூய்மையா மதிச்சாரு. அப்படி பார்க்கையில் யாரையுமே குறை சொல்ல யாருமே முன் வரக்கூடாது. இது யூடியூப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தி வருது, ஊடகமே அதற்காக தான் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அதை வந்து தப்பான வழியில யூஸ் பண்ணக்கூடாது. அதற்காக நான் சத்யராஜ் சொன்னதும் விஜயகாந்த் அவர்களை சொன்னதும் குறை கூறுவதற்காக அல்ல, இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். எதையோடு ஒப்பிட வேண்டுமோ அதையோட தான் ஒப்பிட வேண்டும். தேவையில்லாம எல்லா கருத்தையும் ஒண்ணு போட்டு ஒருத்தரோட பர்சனல் லைஃப்குள்ள உள்ள நுழைஞ்சி அவங்க அறையில என்ன நடக்குது, அவங்க ஏன் பிரிஞ்சாங்க, தேவையா இது நாட்டுக்கு? இது நாட்டுக்கு அதாவது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த விஷயம் தேவைப்படாது. ராணுவ ரகசியமா இல்லையே. அவர்கள் ஒரு புறம் வாழ்ந்திருக்கிறார்கள், நாமும் ஒரு புறம் வாழ்ந்திருக்கிறோம். நம்மளை போல அவங்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் கோபம் வரும். என்ன நம்ம ஒரு கட்டுக்கோப்போட வாழ்றோம், அவங்க ஒரு பக்கம் ஃப்ரீடம் ஸ்டைல்ல ஒரு சினிமா வாழ்க்கையில எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் இருக்க முடியும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்போ அந்த சாய்ரா பானு வெளியிட்டப்ப அந்த அறிக்கை வெளியிட்டாங்கல்ல, வக்கீல் நோட்டீஸ், அதை வெளியிட்டது அவங்களுடைய வக்கீல் தான். அவங்களுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்தனா ஷா. சோ இவர் வந்து என்ன சொல்லி இருக்கிறாரு, முன்னாடி ஒரு மீடியால கூட இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி சினிமா பாணியில் இருக்கக்கூடியவர்களுடைய விவாகரத்து ஸ்பெஷலிஸ்ட் தான் அந்த வந்தனா ஷா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க இந்த கள்ள தொடர்பின் ரீதியாக மட்டுமே இது வருவதில்லை. அவரே மென்ஷன் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த மாதிரி சினிமா வாழ்க்கையில வாழ்றவங்களுக்கு சலிப்பு ஏற்படும், போர் அடிச்சிடும், அதுக்கப்புறமா பாலியல் ரீதியா ரொம்ப மிகைப்பு தன்மைக்கு ஆசைப்படுவாங்க, டிஃப்ரெண்டா அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து போயிட்டே இருக்கும். ஒரு நார்மல் லைஃப்ல வாழ்றவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இருக்காது. அவங்க வந்து நமக்கு ஒரு கணவன் ஒரு மனைவின்ற ஒரு இதோட ரிலேஷன்ஷிப்போட தான் வாழ்வாங்க. ஆனா அங்க போன உடனே ஒரு ஃப்ரீடம் ஸ்டைல்ல இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் வரதுனாலதான் அந்த இடத்துல, அந்த ஒரு சூழ்நிலையில, அந்த ஒரு கல்ச்சர்ல, அந்த சினிமா கல்ச்சர்ல அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விவாகரத்துகள் அதிகமாக நடைபெறுகிறதுன்னு சொல்லிட்டு வந்தனா ஷாவே ஒரு மீடியால குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் விடுங்க, ஏஆர் ரஹ்மான் எப்பேற்பட்ட மனிதர், எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு ஆஸ்கரை கையில வாங்கி சொன்ன மனுஷன். அதாவது தாய்மொழியே அந்த அளவுக்கு மதிக்கிறாரு. ஒரு பக்கம் அவங்க ஒய்ஃப் வந்து அதாவது தாய்க்கேற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு மழையை பொழிஞ்சிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல.
அப்படி அவங்களும் வந்துட்டு தன்னுடைய கணவன் எனக்கு தேவையானதை தகுந்த நேரத்தில் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சாரு. அவருக்கு பைக் ஓட்டுறது நிறைய பிடிக்கும், ஹெல்மெட் இல்லாம நாங்க எல்லா இடத்துக்குமே சுத்தி வந்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலான மூமெண்ட்லாம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதிகமா கூப்பிட்டு வரல வெளியே, அதுக்கு ஒப்புக்கொண்டுதான் முதல்ல வந்து தன்னுடைய தாய்கிட்ட சொன்னாரு, நான் இந்த மாதிரி பிஸியா இருப்பேன், எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி கல்யாணத்துல யோசிக்கிற மைண்ட்லாம் இல்லை, நீங்க பார்த்து வைங்க, நான் வந்து கட்டிக்கிறேன், அதுவும் அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும், ஒரு பக்கம் எனக்கு சினிமா வாழ்க்கையில எந்த ஒரு இடையூறுமே ஏற்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு தான் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் சாய்ரா பானுவை திருமணம் செஞ்சாங்க. இதுதான் உண்மை. ஆனா இங்க ஒரு புழுதிக்கு, அதாவது புயல் கிளம்புது. என்னன்னா ஏ ஆர் ரஹ்மானே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லிட்டு இது ஒரு பொய். இதை யார் சொன்னார்கள், எப்படி வந்து சொன்னார்கள், இதற்கான ஆதாரம் என்ன, எப்பொழுது இவர்கள்கிட்ட சொன்னாங்க, இவ்வளவு நாள் சொல்லாம இந்த விவாகரத்துக்கு பிறகு சொல்ல காரணம் என்ன? ஓ, வெயிட் பண்ணிருந்தாங்களா இவங்க விவாகரத்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த யூடியூபர்ஸ்க்கெல்லாம் எங்க இருந்து இந்த தகவல் கிடைக்கிறது? இதற்கு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க யாராவது உண்டா? இப்ப கேஸ் போட்டா அதுக்கான தகுந்த ஆதாரம் இவர்கள் கிட்ட இருக்கான்னு கேள்வி கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். அதுவும் இல்லாம இவங்க தான் சொன்னாங்க, அவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லும் போதே ஒரு வதந்தி கதைகளை இப்படி எல்லாம் சுவாரஸ்யமா சொன்னா நம்ம நல்லா சம்பாதிச்சிடலாம், ஒரு பக்கம் யூடியூப்ல நல்ல ஒரு வியூஸ் போவோம், நம்மளுக்கு காசு வருமானமா கிட்டும். அதாவது மனிதன் உணவு உண்டு வாழ்பவன், இது ஒரு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். மனிதன் உணவு உண்டு வாழ்பவன், பன்றிகள் மலம் தின்று வாழும். சோ அந்த மாதிரி அடுத்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை சொல்லி மட்டுமே நிதியை திரட்டி, பணத்தை திரட்டி, வருமானத்தை ஈட்டி சாப்பிடுகின்ற உலகத்தில் இங்க இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டுல யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி வருமானத்தை ஈட்டி சாப்பிடக்கூடியவர்கள். அதாவது வெறும் வந்து விவாகரத்து, கள்ள தொடர்பு, சினிமா வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, அந்த காலத்துல இப்படி இருந்தாங்க, இந்த காலத்துல இப்படி இருந்தாங்க, யார் எப்பேற்பட்டு இருந்தாலும் சரி, அதாவது அம்மா அவர்கள் தொடக்கத்தில் எப்படி இருந்தாலும் சரி, கடைசியாக அம்மாவாக தான் செத்தார். சோ இந்த மாதிரி பெண்மணிகளுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணையும் இழிவுபடுத்தும் போது அந்த காசுல சாப்பிடுறமே கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம ரஹ்மானே அவர்களே நல்லா சரியான செருப்படி தான் கொடுத்தாங்க. சோ அதையே வைத்துக்கொண்டு இனி அறிவில் புகுத்தி கொண்டு எந்த ஒரு குடும்பத்தையும் விவரிக்காமல், விவாகரத்து ஏற்பட்டால் அதற்கான காரணத்தை தெரிந்தாலும் இங்க சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த உலகத்திற்கு, இந்த மக்களுக்கு யாருக்குமே அவசியம் இல்லை. ஒரு அரசியல்ல இந்த சூழல் நடக்கிறது அப்ப நீ சொல்லு, ஒரு வேற ஏதோ ஒரு விஷயத்துல இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது, அதை பத்தி பேசு, எதை பத்தி வேணாலும் பேசு, அதுக்கெல்லாம் கருத்து உரிமை இருக்கு, இது தப்பு அது தப்புன்னு சொல்லு. ஆனா இந்த இடத்துல நீ ஏன் பிரிஞ்சு போற, அவங்க ஏன் பிரிஞ்சு போற, அவங்க உன்னாலேயும் சஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் உண்மை என்னவென்றால் யாராவது ஒருத்தர் கேஸ் கொடுத்துருக்கணும், இவர் என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போறாரு, இவர் வந்து இவங்க வந்து என்னை விட்டுட்டு இன்னொரு பையன் கூட போறாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டு தரப்பிலும் இருந்து ஒரு கேஸ் வரட்டும், அப்புறமா நீங்க ஒன்னா பேசலாம். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இது என்ன பண்றதுன்னு தெரியல, இவர் மேலதான் தப்பு இருக்கு, இதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அப்ப பேசலாம், தப்பு கிடையாது. அது பொதுவெளியில் வந்துட்ட பிறகு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ரகசியமாக இவர்கள் ஒரு பக்கம் மன வருத்தத்துடன் பிரிகிறேன் என்று சொல்கிறார்கள். ஒருத்தர் இங்க தனி உரிமையை அவங்களே கேட்கிறாங்க, ஒரு பக்கம் மென்ஷன் பண்றாங்க, எங்களுடைய தனி உரிமையை பாதுகாத்து எங்களுக்கு போதிய வழி விட்டா போதும், நாங்க வந்து அதாவது பிரிஞ்சாலும் சந்தோஷமா இருப்போம் அந்த விதத்துல. ஒரு பக்கம் ஏ ஆர் ரஹ்மான் சொல்றாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, எதையும் பண்ணாதீங்க, முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா விவாகரத்து பண்றவங்களுக்கு எல்லாம் நம்ம அதை தானே சர்டிபிகேட்டா கொடுக்குறோம். ஒரு தமிழை மதிக்கக்கூடிய ஒரு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான், ஆஸ்கர் விருதை பெற்ற ஒரு இந்திய சினிமாவிலிருந்து ஒருத்தன் மட்டும்தான் பெற்றிருக்கிறான். அவனுக்கு இந்த நிலைமை, அதாவது என்ன சொல்றேன்னா, அப்பேற்பட்ட நபர் குடும்ப வாழ்க்கையில் எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, அது அவருடைய குடும்பம், அவருடைய பர்சனல் கேரக்டர், அதை பற்றி கேட்க யாருக்குமே இங்க தகுதி கிடையாது. அதை விமர்சிக்க யாருக்கும் தகுதி கிடையாது. படத்தோட ரிவ்யூவே இங்க தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது ஒரு கருத்துரிமை. அனைவருடைய பொது பணம் வந்து அதுல வந்து விழுது, அதனால அதுல வந்து யாரும் எதுவும் பேசாதீங்க, தடை பண்ண கூடாது, நாங்க ரிவ்யூ போடுவோம் அப்படின்னு சொல்றது அது ஒரு கருத்துரிமை. ஆனா இந்த இடத்துல ஒருத்தனோட பர்சனல் லைஃபை பிடிச்சி கிழின்னு கிழிக்கிறது, அதுவும் இருக்கிற கதையை சொன்னா பரவாயில்ல, எல்லா கதையை சொல்றதுல தான் இங்க எல்லாருமே துணிச்சலா இருக்கிறோம். அதை தான் சொன்னேன், பன்றிகள் மலம் தின்றுதான் வாழும். அதை மீறி அடுத்தவனுடைய குறைகளை சொல்லி, அதுவும் குடும்ப வாழ்க்கையினுடைய குறைகளை சொல்லி மட்டுமே வருமானத்தை ஈட்டுபவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. சோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.